இந்த பொண்ணோட அக்கா அந்த பொண்ணை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு நான் போயிட்டு வரேன் அக்கான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல 3 பொறுக்கி பசங்க இருக்காங்க. இதை பார்த்தோன்னு அந்த பொண்ணு அங்க இருக்க ஆட்டோல ஏறி ஸ்கூலுக்கு போயிடுறா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 3 பசங்களும் பார்த்து முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு இந்த பொண்ணு அந்த ரோட்டு வழியா போகும்போது அந்த இடத்துல மறுபடியும் இந்த 2 பொறுக்கி பசங்க நிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் இந்த பொண்ணை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த பொண்ணு போய் சொல்றா என்ன வீடியோ எடுக்காதீங்கன்னு. அப்ப அவனோட ஃப்ரெண்டு சொல்றான் 4 மாசமா அவன் பின்னாடியே நாயா சுத்துறான், ஒழுங்கா அவன் கூட பேசிட்டு போன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு பயந்தங்க இருந்து ஓடிடுறா. அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பொண்ணு அது வழியா ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல அந்த 3 பொறுக்கி பசங்களும் நிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் சொல்றான் உனக்கு என்னடி அவ்வளவு திமிரு, ஒழுங்கா அவன் கூட பேசுன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும்போது உடனே இந்த பொண்ணோட சட்டையில அவன் கைய வச்சிடறான். இதனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பயந்தே போயிடுறா. அதுக்கப்புறமா அவன் சொல்றான் நீ இங்க இருந்து போகணும்னா இந்த கத்தி எடுத்து தந்துட்டு போகணும்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அந்த கத்தியை கீழே குனிச்சு எடுக்கும்போது அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிருக்கான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஸ்கூல் விட்டு வீட்டுல வந்து ரொம்ப சோகமா இருக்கும்போது அக்கா கேட்கறா என்னாச்சுன்னு. அப்ப இந்த பொண்ணு சொல்றா எனக்கு தலைவலி, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்குறா. இப்படி அடுத்த நாளாவது இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி இருக்கும்போது இந்த பொண்ணு சொல்றா அக்கா நான் ஸ்கூலுக்கு போலன்னு. இதை கேட்டோன்னு அக்கா ஏதோ தப்பா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த பொறுக்கி பசங்க நிக்கிறாங்க. அப்ப அக்கா சொல்றா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் அவங்கள்ட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட பேசுறதுக்காக போகும்போது அவன் சொல்றா நீ யாரடி, அவ விட்டு அக்காவா, ஒழுங்கா சேர்ந்து போன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவனோட தோல்ல கைய வைக்கும்போது இதை பார்த்து கடுப்பான அவன் கத்தி எடுத்து இந்த பொண்ணோட முகத்திலேயே கீறிடுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட கையிலையும் கீறிடுறான். இதெல்லாம் பார்த்து இந்த பொண்ணோட தங்கச்சி பயந்தே போயிடுறா. அதுக்கப்புறம் சில நாட்களாவது இந்த பொண்ணோட முகத்துல பல காயங்கள் இருக்கு. இதை பார்த்து தங்கச்சி ஏனால தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அவ அக்கா சொல்றா நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத, இப்பயும் தைரியமா இருக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த ரோட்டு வழியா வரும்போது அந்த இடத்துல அந்த 2 பொறுக்கி பசங்க நிக்கிறாங்க. அதுல ஒரு பையன் என்ன மன்னிச்சிரு, இனிமே அவன் பின்னாடி சுத்த மாட்டேன்னு சொல்றான். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா இந்த பொண்ணோட முகத்துல அவன் கீறும் போது இந்த பொண்ணு அவனோட முகத்திலே குத்தி அவனை நாக் அவுட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பியிருப்பா. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிருங்க.